கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். ஆமென். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 40ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான நெருக்கங்களை எல்லாம் கடந்து சென்றார் என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தாவீதின் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் தன்மேல் தேவன் நினைவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:23 வாசிக்கிறோம். நாம் உயர்த்தப்பட்ட நிலையில் காணப்படும் போது நம்மை நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, தாழ்வில் காணப்படும் பொழுது உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. உங்கள் மேல் தேவன் நினைவாய் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும், நீங்கள் இப்பொழுது கடந்து போகும் வேதனையின் பாதைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் நாட்கள் நிச்சயமாக முடிந்து போகும். தேவன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எவ்வளோ தெளிவாக நமக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எப்போ? அவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது. ஆனால் பல நேரங்களில் நம்மளுடைய விசுவாச குறைவின் நிமித்தமாக நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு கவலைப்படுறோம். ஆனால் தேவன் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அதை தயவு செய்து மறந்துடாதீங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செப்பியுமே போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல எப்பிராயிமே, இஸ்ரவேலே என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு படிங்களேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்திருக்கிறபடியினால் பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நமக்காக ஆண்டவரே நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு கூடவே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மளை யாரால் கஷ்டப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று அன்னாளை குறித்து வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? குழந்தை இல்லாத பிரச்சனை அவளை எப்படி வாட்டியது, அவளுடைய சக்கலத்தினால் எவ்வளோ வேதனைகள் பட்டாள் என்பதை தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி அவள் ஜெபித்த போது கர்த்தர் அவளை நினைத்தருளினார் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அன்னாளுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு நினைப்பூட்டுதலாய் இருந்தது. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. அந்தப்படியே தேவன் நம்மை அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மிக தெளிவாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாக போவதில்லை. தேவன் உங்கள் கண்ணீரை புறக்கணித்துவிட்டு ஒரு நாளும் கடந்து செல்வதில்லை. அந்நாளை நினைவு கூர்ந்து ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நினைவு கூர்ந்து உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சில நாள் சென்ற பின்பு, அந்த சில நாள் நாம் கூட நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆனால் காத்திருக்க பொறுமை இல்லை. அந்த சில நாள் நாம் காத்திருப்போமே. ஆனால் எப்படி அன்னாள் அற்புதமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு அவருடைய நாமம் மகிமைக்கு சாட்சியாக நின்னாலோ, அதே போல நம்முடைய ஜெபம் அனைத்தும் கேட்கப்படும் என்ற விசுவாசத்தோடு நாம் சில நாளோ பல நாளோ பொறுமையாக காத்திருப்போமே. ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், நம்மை நினைத்தருளுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அன்று எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கையில் தேவனே என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எழுதான் இல்லைங்களா? உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? எசேக்கியாவை நினைவு கூர்ந்தார். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது தேவன் எப்பொழுதும் நம்மேல் நினைவாக இருக்கிறார் அப்படிங்கிறதை விசுவாசிக்கணும். தேவன் எப்படி நம்மேல் நினைவாக இருக்கிறாரோ அதே போல நாமும் அவருடைய நினைவாகவே இருக்கணும். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன்,
உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்துதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவருடைய பாதம் அமர்ந்து, கர்த்தாவே நீர் எத்தனை பெரியவரப்பா, எங்களை ஒருபோதும் மறவாத நேசர் நீர் அல்லவா என்று அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமுமான தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதோடு எப்பொழுதும் நம்மையே நினைத்து கொண்டிருப்பார். எஸ், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்ற சத்தியத்தின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.